அட்ரா இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் உங்ககிட்ட இந்த இத்தனை நாளாக இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பிக் பாஸ் 9 தமிழ் டீமுக்கு இப்போ தான் முழிப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எல்லாரும் எனக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ வீடியோ போடுங்க ப்ரோ, சாட்டர்டே எபிசோடில் என்ன நடந்துச்சு, சண்டே எபிசோடில் என்ன நடந்துச்சு, யார் எவிக்ட்டு, ஒரு எவிக்ஷனா 2 எவிக்ஷன்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. மொத்தமாக என்ன நடக்க போகுது இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க இருக்குன்றதை பார்த்துருமா. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மகளே, நான் தான் பிபி ரகமணி. பிக் பாஸ் 9 தமிழில் இன்றைக்கி சாட்டர்டே எபிசோட்கான ஷூட் முடிஞ்சிருச்சு. என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை மொத்தமாக பார்த்துருவோமா. ஒருத்தருக்கு ரெட் கார்டுன்றலாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உண்மையா பொய்யா இல்லைன்றதை எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஸோ திவாகர் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. 2 எலிமினேஷன், கனி எலிமினேட்டட், திவாகர் எலிமினேட்டட்லாம் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. அது எல்லாமே உண்மையா பொய்யான்றதான் பார்க்க போகிறோம். கனி அவர்கள்லாம் எலிமினேட் ஆகலை மக்களே. உண்மையை சொல்லலாம், கனி அவர்கள்லாம் இன்னும் எலிமினேட் ஆகலை. ஸோ ஒருத்தர் எலிமினேட் ஆகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் டாக்ஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அவங்கள எலிமினேட் பண்ணலாமா இல்லை வேணாமா இல்லை வேறு யாரையா எலிமினேட் பண்ணலாமான்னு போயிட்டுருக்கு. பட் ஒரு தாறுமாறான சம்பவங்கள் இருக்குது இன்றைக்கி எபிசோடில். அதுவும் நம்ம பார்வதி அவர்களுக்கு சிறப்பான வேற மாதிரி சம்பவங்கள் இருக்குது மக்களே. ஏன்னா நிறைய விஷயம் வந்து போய் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க பார்த்துக்கோங்க. அதுவும் கேப்டன்சி டாஸ்கில் நம்ம சபரி அவர்கள் வந்துட்டு பார்வதி வந்துட்டு தள்ளி விட்டுருப்பாரு. அதுக்கு குறும்படம்லாம் இருக்கா ப்ரோ, குறும்படம் போடுறா அகைன். இந்த வாரம் குறும்படமா, போன வாரம் தான் குருமா படமாக மாறிடுச்சு. அது இந்த வாரமாச்சு குறும்படமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் குறும்படம் இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, குறும்படம் இருக்குது. வேற மாதிரியான ஒரு குறும்படம். நம்ம சபரி அவர்கள் தள்ளி விட்டார் இல்லையா கேப்டன்சி டாஸ்க் இஷ்யூவில். விஜய் பார்வதி அவர்களையும் வந்துட்டு நம்ம விஜய் ரோஸ் பண்ணுறாரு, நம்ம சபரி அவர்களையும் ரோஸ் பண்ணுறாரு. போடு ப்ரோ வேற மாதிரி போங்க, சம்பவம் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. தாறுமாறான சம்பவங்க. அப்புறம் நம்ம திவாகர் அவர்களுக்கு சிறப்பான ரோஸ்ட்டுங்க, வேற மாதிரி ரோஸ்ட்டு. திவாகர் அவர்களே, நீங்கள் வெளியே வர நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் வாயாலே நீங்கள் கெட்டுட்டீங்க, தலையில் நீங்களே மண்ணை போட்டு புதைச்சிட்டீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல தோணுது. ஏன்னா வந்துட்டு வெளியே ஒருத்தரோட ஏரியாவை பற்றி பேசுறது, அவன் கேரம் போர்டு தானே ஆடிட்டு இருந்தான், வெட்டி பையன் அவனாம் அதுக்கு வந்தான், கானா சோறு சாப்பிட்றவங்களாம் கானா பாடுவான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு யார் சார் தைரியம் கொடுத்தா, யார் சார் உங்களுக்கு பேச, யார் நீங்கள் ஃபஸ்ட்டு, நீங்கள் எப்படி அதெல்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. மக்கள் யாருன்னா முட்டாள் நினச்சிட்டிங்களா, மக்கள் முட்டாள் நினச்சிட்டிங்களான்னு கேட்குறேன். நம்ம விஜய் அவர்கள் வேற மாதிரி ரைடு விட்டுருக்காரு நம்ம திவாகர் அவர்களுக்கு, செஞ்சு விட்டா இருப்போங்க. என்ன ப்ரோ சொல்கிற, அப்போ சம்பவம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. வேற மாதிரி சம்பவம் இருக்குங்க, வேற மாதிரி சம்பவம் இருக்குது. அதுவும் முக்கியமாக சண்டே எபிசோடில் நிறைய மேட்டர் இருக்குது, பிளான் பண்ணி வச்சுருக்காங்க பேசுறதுக்குன்னு கேள்விப்பட்டேன். அது எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ திவாகர் வந்து நிறைய வார்த்தை விட்டார் இல்லையா, அது முக்கியமாக இந்த ராயாபுரம் இதுலேருந்து கானா வினோத் வந்தாருன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணார். அது வந்து எபிசோடில் நிறைய வார்த்தை பீப் ஆச்சு, ஓகேங்களா. லைவில் பார்க்குறவங்களுக்கு நிறைய வார்த்தை வந்திருக்கும், எபிசோட் பார்க்குறவங்களுக்கு நிறைய வார்த்தை பீப் ஆகிருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்துட்டு நம்ம விக்கல்ஸ் ஐயா மிச்சர் 1 கிலோ பேக்கெட் முடிஞ்சிருச்சு, திருப்பி 1 கிலோ பேக்கெட் வாங்கிக்கோங்க, வாங்கி அடுத்த வாரம் வந்து சாப்பிட ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. விக்ரம் அவர்களுக்கும் வேற மாதிரி நோஸ் கட்டு மகளே, சரியான நோஸ் கட்டு. நம்ம பார்வதி அவர்களை பாடி ஷேம் பண்ணி ஒன்று பண்ணார் இல்லையா, அவங்க வாய் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கண்ணு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாடி ஷேம் பண்ணி ஒரு இதை பேசினார் இல்லையா, அதுக்கும் ரோஸ்ட் இருக்குது, சிறப்பான ரோஸ்ட் இருக்குது. இன்றைக்கி எபிசோடில் விஜேஸ் ஒரு ஃபயராக வந்திருக்காரு. சும்மா பிளாக் கலரில் கோட்டு போட்டுக்கின்னு இந்த ரெட் கார்டு இந்த ரெட் பிளாக்ஸ் மாதிரி வச்சு வேற மாதிரி ஃபயராக வந்திருக்காப்புல. கனி எவிக்டடா ப்ரோ, சாட்டர்டே எபிசோட்லேயே கனி எவிக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல போடுறாங்களே ப்ரோ, நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேஜஸில் போடுறாங்களே ப்ரோ. உண்மையான்னு கேட்டிங்கன்னா கனி அவர்கள்லாம் எவிக்ட் ஆகலை. என்ன கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எவிக்ஷன் தான் இருக்க போகுது, டபுள் எவிக்ஷன்லாம் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் பிளான் பண்ணது என்னென்னா ஒரு எவிக்ஷன். அப்படியா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, ஒரே எவிக்ஷன் தான். கனியும் எவிக்ட் ஆகலை. இன்னும் யாருமே பிக் பாஸ் 9 தமிழ் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரல. கனி அவர்களுக்குமே ஒரு ரோஸ்ட் இருக்கு போல், அந்த டாஸ்க் மேட்டரில் ஒரு ரோஸ்ட் இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து தேர்ட் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோலாம் பார்த்துருக்கலாம். தேர்ட் ப்ரோமோவில் வந்து நம்ம பார்வதி அவர்களை சரியாக ரைடு விடுறாரு. நம்ம பார்வதி அவர்களையும் நம்ம திவாகர் அவர்களுக்கும் அந்த டாஸ்க் மேட்டரில் இந்த ஆபாச குறியீடு ஒன்று பண்ணாங்க இல்லையா, நான் வந்துட்டு இவங்க சொன்னதுக்கு வந்துட்டு ஆபாச குறியீடாக இருந்துச்சு அப்படின்னு பார்வதி சொன்னாங்க இல்லையா, அந்த மேட்டருக்கு வந்துட்டு வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணுறாரு நம்ம விஜேஎஸ். செகண்ட் ப்ரோமோ நீங்கள் பார்த்துருக்கலாம். செகண்ட் ப்ரோமோவில் என்ன பண்ணார் திவாகர் மாட்டார், என்ன எல்லா பக்கமும் வாந்தி, என்னங்க இது ஷோவாக, இது என்னங்க, ஆனால் நாம் தான் வாந்தி எடுக்கணும் உங்களதை பார்த்து, உங்கள் ஷோவை பார்த்து மக்களாகிய நாம் தான் வந்துட்டு வாந்தி எடுக்கணும்னு பார்த்தா இவங்க வாந்தி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை விஜேஎஸ் எடுத்து காட்டினா இருப்பாருங்க, ஒரே வாந்தின்னு சொல்லி ஒரே செம போதான். அந்த ஒரு பாட்டு இருக்குமே சாண்டி பண்ணது, அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. என்ன தான் பண்ணுறாங்களோ அதுவும் அந்த அம்மா வந்துட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி ரியாக்ஷன் பண்ணி இது வந்துட்டு அவங்க ப்ரொஃபஷனை போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விஜேஎஸ் அந்தளவு வேர்ஸ்ட்டாக பண்ணிட்டாங்க நம்ம விஜய் பார்வதி. விஜேஎஸ் நீங்கள் ஒரு விஜய் தானே, ரேங்கராக தானே இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு எப்படி அது வந்து வெளியே தெரியும், இப்படி வாந்தி இப்படி எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம விஜேஎஸ் கேட்டதாகட்டும். எல்லாமே இதை விட அசிங்கம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த சீசனு ரொம்ப வஸ்ட்டாக ரொம்ப டு த கோராக போக வச்சிட்டாங்க. இது வந்துட்டு தமிழ் பிக் பாஸா இல்லை வேறு ஏதாவது மலையாளம் பிக் பாஸு, மலையாளன்ற பாருங்க ஹிந்தி பிக் பாஸான்னு தெரில, அந்த மாதிரி ஆகிவிட்டாங்க. மலையாள பிக் பாஸ்லாம் அருமையாக நடந்து
எப்படி முடிஞ்சுது பார்த்தீங்களா? அது அனுமோல்னு ஒருத்தவங்க வின் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற நல்ல பிக் பாஸ் இப்படி கெடுத்து வச்சுருக்கீங்களா? அது எதுக்கு நமக்கு நம்ம முதல்ல டீமை சொல்லணும். நாம் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தோம், புது புது ஃபேஸஸ் வேணும், புது புது ஆட்கள் வேணும், விஜய் டிவி ப்ராடக்ட்ஸே போட்டு எங்களுக்கு போர் ஆகிடுச்சு, எங்களுக்கு புது ஆட்களை போடுங்க அப்படின்னு சொன்னது ஒரு தப்பு. என்ன பண்ணிட்டாங்க, நேராக வந்து டிக்டாக் ஃபோனில் வச்சு டிக்டாக் பண்ணிகிட்டு இருக்கவன், கிறுக்க மாதிரி உட்காந்து ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கவன்லாம் தூக்கி உள்ளே போட்டால் இதுதான் கதை. பிக் பாஸ் இப்படி தான் போவோம். உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வெளியே வந்துட்டு எவ்வளோ பிரச்சனைகள், திவாகர் அவர்னால வெளியே எவ்வளோ பிரச்சனைகள் வெடிச்சிட்டு இருக்கு தெரியுமா மக்களே? அவர் நிறையா விஷயங்கள் பேசி விட்டுறாரு. ஒரு கம்யூனிட்டிக்கு சார்பாக, ஒரு ஏரியா சார்பாக எல்லாத்துக்கும் பேசி விட்டுறாப்புல. இது வந்துட்டு வெளியே வந்துட்டு அங்கங்கே ஆட்கள் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு தப்பான மேட்டர் மக்களே. அதுவும் ராயாபுரம் இந்த ஒரு ஏரியாவை நீ அங்கிருந்து தானே வந்தவன் அப்படின்ற மாதிரி, நான் மதுரையிலேருந்து வந்தவன் அப்படி இப்படின்னு சொல்லி இவரை தூக்கி ஏற்றத்தாழ்வு பார்க்குறது வந்துட்டு பயங்கரமாக இருக்குது மக்களே. நம்ம திவாகர் அவர்களுக்கு அதிலே ஊறி இருக்காருன்னு நினைக்கிறேன், அதிலே ஊறி வளர்ந்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஏற்றத்தாழ்வு அந்த இது ஒருத்தன் வந்துட்டு பக்கத்தில் வேற ஒருத்தவங்க வந்துட்டு யாராவது தட்டில் கொடுத்தா கூட அவர் சாப்பிட மாட்டார் போல், என்ன ஆளுங்க என்ன இது அப்படின்னு பார்த்து தான் இது பண்ணுவார் போல். ரொம்ப ஏற்றத்தாழ்வு பார்க்குறாரு. அந்த மைண்ட் செட் வந்துட்டு அவருக்கு அதில் ஊரியே இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அது நம்ம வெளியே பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு மக்களே. இந்த ஒரு இஷ்யூ ஆச்சு இல்லையா, அந்த இஷ்யூலேயே வந்துட்டு மனுஷன் இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்க எங்கள் ஆளுங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு பெருமையாக பேசினாப்புல. என்ன இதில் என்னையா பெருமை, மேய்க்கிறது எருமை, இதில் என்ன பெருமை அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ரொம்ப ஃபஸ்ட்டாக வந்துட்டு நம்ம திவாகர் அவர்கள் நடந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு எண்டு கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற மாதிரி சர்ப்ரைஸ் இருக்குங்க, வேற மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேற மாதிரியான ட்விஸ்ட் இருக்குது மக்களே. அது என்ன ட்விஸ்ட்ன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ப்ரோ அப்போ ரெட் கார்டா, இல்லை எவிக்டா, இல்லை அவர் சேவ்டா, இல்லை ரோஸ்ட் மட்டுமா அப்படின்னு நீங்கள் எல்லாமே கேட்டுட்டு இருப்பீங்க. அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா சண்டே எபிசோடில் தான் அது தெரியும். சண்டே எபிசோட் இப்போ வந்து பிளான் பண்ணி தான் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? நிறையா பேஜஸ் கனி எவிக்டட், கனி வெளியே போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஒரு தேவையான ரோஸ்ட்டுங்க. கண்டிப்பாக விக்கல்ஸ் விக்ரம் அந்த பார்வதி அவர்களை அப்படி பாடி ஷேம் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. வீட்டுக்குள்ளே இன்னும் 2 பேர் வேறு மாதிரி விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அது ரொம்ப தப்பாக போய் முடியும். அவங்க மேலே நிறைய நான் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஹோப்ஸ் வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அது யாருன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கப்புள்ஸ் பிரஜன் அண்ட் சாண்ட்ரா வந்துட்டு ரொம்ப தப்பாக போய் பேசிகிட்டு இருக்காங்க. விக்ரமோ சபரியோ பற்றி அவங்க வந்து பாடி ஷேம் பண்ணது, அவனுக்கு வந்துட்டு முதுகு எலும்பே இல்லை, வளைஞ்சு போய் கிடக்கிறான், குண்டாக இருக்கான், குண்டன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு வேறு மாதிரி ஒரு பாடி ஷேம் பண்ணுறதை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்னும் அது வந்துட்டு பயங்கரமாக தொடஞ்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அவங்கள யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. தூக்கி மக்கள் அப்படியே அலேக்கா கப்பலாக தூக்கி ஜோடியாக வெளியே போட்டுருவாங்க. இதுதான் மேட்ரு நடக்க போகுது. நான் அந்த கிளிப்பை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. பிரஜன் அண்ட் சாண்ட்ரா தம்ஸ் டவுன்னு தான் நான் சொல்லுவேன், ஓகேங்களா? ஸோ இப்போ பேரா மாதிரி, கிங்கு மாதிரி, குவீன் மாதிரி இந்த ஷோவை தூக்கிட்டு போகிறது திவ்யா அவர்கள். திவ்யா அவர்களுக்கு மக்கள் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. சாண்ட்ராவுமே இப்போது பிரஜனோட சேர்ந்து ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணி இது ரொம்ப அதிகமாகச்சுன்னா சாண்ட்ராவுக்கும் சப்போர்ட்டுன்றது குறையும். திவ்யா வந்துட்டு ஒன் சைடாக வந்துட்டு இந்த பிக் பாஸ் 9 தமிழ் டைட்டில் தூக்கிட்டு போகிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது, ஆஸ் ஆஃப் நவ் தோணுது. பட் கானா வினோத் இருக்கார், பயங்கரமாக டஃப் கொடுக்குறாரு. கம்மு மாமா இருக்கார், கம்மு மாமா, பார்வதி அக்காலாம் இருக்காங்க. பார்வதி அக்காவுக்கு நீடட் ரோஸ்ட்டுங்க. பார்வதி அக்கா ரொம்ப ஒரு மாதிரி வேறு மாதிரி தப்பாக போயிட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு என் கார்டு போட்டே ஆகணும், அதனால் போட்டாச்சு. பயங்கரமான ரோஸ்ட் இருக்குது. இன்னெல்லாம் மேட்ரு இருக்குன்றதை அடுத்த வீடியோ நான் சொல்லவா? ஸோ யார் எவிக்ட் ஆக போகிறா, என்னெல்லாம் விஷயம் நடந்திருக்கு, யார் சேவ்டு, எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். இப்போதைக்கு நடந்திருக்கிறது என்னென்னா, விஜய், பார்வதி அண்ட் சபரி அந்த கேப்டன்சி டாஸ்க் இஷ்யூவில் 2 பேருக்கும் வந்துட்டு பயங்கரமாக ரோஸ்ட்டும் விஜய் பார்வதி தான். வேறு மாதிரி அந்த சபரி இஷ்யூவில் சபரிக்குமே ரோஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? அவர் தள்ளி விட்டு இல்லை நான் பண்ணல அப்படின்னு மாதிரி சொன்னால, அதுக்கப்புறம் வந்து நான் வேணே தான் பண்ணேன், நான் வேணே தான் தள்ளேன் அவளை அப்படின்ற மாதிரிலாம் பேசினார் இல்லையா. அப்புறம் ஒரு ஆக்டிங்கை போட்டார், மனுஷன் போயிட்டு நான் நல்லவன் அப்படின்ற மாதிரி கன்ஃபெஷன் ரூமில் உட்காந்து அழுதாப்பில். அந்த மேட்ரு எல்லாமே பேசியிருக்காங்க. அப்புறம் திவாகர் வந்துட்டு தேவையில்லாமல் யூஸ் பண்ண அன்வான்ட் வேர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பயங்கரமான ரோஸ்ட் இருக்குது. இன்றைக்கி மட்டும்தான் ரோஸ்டா, இது வெறும் சாம்பிள் தான்ப்பா, ஸ்பெஷல் ஐட்டம் நாளைக்கு இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ நாளைக்கு ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ கனி அவர்கள் எவிக்ட் ஆகவில்லை. இன்னும் பிக் பாஸ் 9 தமிழ் வீட்டிலேருந்து யாரும் வரல. சாட்டர்டே எபிசோடில் யாருமே எவிக்ட் ஆகலை. இதுதான் விஷயம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், திவாகர் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமா, இல்லை வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு வார்னிங்கோடு விட்டுடலாமா? விஜேஎஸ் இன்றைக்கி எபிசோடு எடுத்துன்னு போகிறது எப்படி எடுத்துன்னு போனார், ப்ரோமோலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ அவர் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களோட அப்டேட்டோட வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.